என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பணியாளர்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. பணியாளர்கள். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? 2 ராஜாக்கள் 5:13. நாகமான் சம்பவத்தில் ஒரு சிறு பெண் நல்லதோர் ஆலோசனை கூறுகிறாள். தன் எஜமான் குஷ்டரோகியாய் இருந்தது அவள் மனதை பாதித்திருக்கிறது. சமாரியாவில் உள்ள எலிசா தீர்க்கதரிசியின் குணமாக்கும் வல்லமை அவள் மனதில் பதிந்திருக்கிறது. நல்ல உள்ளத்தோடு நாகமானை எலிசாவிடம் போகச் சொல்கிறாள். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். சிறு பெண்ணின் ஆலோசனை வெற்றியை நோக்கி செயல்படலாயிற்று. அவள் நாச்சியாரிடம் சொல்ல, நாச்சியார் நாகமானிடம் சொல்ல, நாகமான் சீரியாவின் மன்னனிடம் சொல்ல, அவன் இஸ்ரவேல் ராஜாவிடம் அனுப்ப காரியம் கனவேகமாய் கைகூடி வரலாயிற்று. ஆனால் இஸ்ரவேல் ராஜா மிரளுகிறான். எலிசாவோ தானே முன்வந்து யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்ற ஓர் எளிய கட்டளையை கூறுகிறான். பால் பொங்கி வரும்போது பானையை உடைப்பது போல நாகமான் ஸ்நானம் செய்ய மறுக்கிறான். தான் எதிர்பார்த்ததை எலிசா செய்யாததால் உக்கிரத்தோடே திரும்ப முனைந்தான். அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் துணிந்து தங்கள் படைத்தலைவனிடம் வந்து, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா என்று நாகமானின் மனதை மாற்றிவிடுகிறார்கள். நாகமான் யோர்தானில் 7 தரம் முழுகுகிறான், சுத்தமாகிறான், சுகமாகிறான். இந்த பெரிய குணமாக்கும் அற்புதத்தை செய்தவர் தேவன்தான். தேவனுக்கு கருவியாயிருந்தவர்கள் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட சிறு பெண்ணும் நாகமானின் ஊழியக்காரரும் கூட கருவிகளாக பயன்பட்டிருக்கின்றனர். நாம் சொன்னால், பணியாட்கள் சொன்னால் கேட்பார்களா என்ற தாழ்வு சிக்கல் இவர்களிடம் இல்லை. நற்செய்தியை, நல் ஆலோசனைகளை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். நல்லது நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை இவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. நாம் நற்செய்தியையும் நல்ல ஆலோசனைகளையும் எப்படி சொல்வது என்று தயங்கி எத்தனை முறை வாய்மூடி மௌனிகளாயிருந்திருக்கிறோம். நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே நாட வேண்டும், நல்லதை செய்யவும் சொல்லவும் துணிவு வேண்டும். இறைவனுக்கு பணியாற்ற பணியாட்கள் தேவை. அவர்கள் இறைவாக்கு உரைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. இறைவனுக்கு பணியாற்ற பணியாட்கள் தேவை. அவர்கள் இறைவாக்கு உரைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. தீர்மானம்: என்னை நேசிக்கும் பிற சமய நண்பர்களுக்கு கண்டிப்பாய் நற்செய்தியை சொல்லுவேன். அதற்குரிய ஞானத்துக்காக ஜெபிப்பேன்.